திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகிய மணிகண்டன் பேசுகிறேன். இந்த பதிவு ஜோதிடம் கற்பவர்களுக்கு, ஆர்வமாக இருப்பவர்களுக்கு, ஜோதிடம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவகாரகத்தை பற்றி சில புரிதலை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஜோதிடத்தில் 9 கிரககாரங்கள், 27 நட்சத்திரகாரங்கள், 12 பாவகாரங்களை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த பாவகாரகத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நூல்களையும் நம்மளுடைய ஆசிரியர்கள், குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லக்ன பாவத்தை வைத்து ஒருத்தருடைய குணத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம பாவகாரத்தில் சொல்கிறோம். ஆனால் லக்ன பாவத்தை வைத்து அவருடைய குணத்தை துல்லியமாக தீர்மானிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அது சரியான ஒரு பலனை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒருத்தருடைய கேரக்டரை, குணத்தை, செயல்பாடுகளை, செயல்திறன்களை, சிந்திக்கும் ஆற்றலை லக்னபாவம் கொடுக்கறத விட கரணநாதன் தான் அதை நிர்ணயம் பண்ணுறது. அந்த ஜாதகர் பிறந்த கரணநாதன். என்னங்க இப்போ அப்படி பார்த்தா 11 கரணம் தானே இருக்குது, அப்போ 11 விதமான மனிதர்கள் தான் இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ கரணநாதன் 27 நட்சத்திரத்தில் யாரோட இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், யாரோட இணைஞ்சிருக்கார், எந்த பாவத்தில் இருக்கார், நம்மளுடைய திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, இதன் அடிப்படையில் அவர் பாசிட்டிவாக இருக்காரா, நெகட்டிவாக இருக்காரா, நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கார், இப்படிலாம் நம்ம எடுக்கும்போது வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இப்போ ரெண்டாம் பாவத்தை வைத்து தனத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். 11ஆம் பாவத்தை லாபம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம நேற்றைக்கு கூட ஒரு அன்பர் கால் பண்ணி, சார் எனக்கு 2ஆம் இடதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கார், ஆனால் எனக்கு இதுவரையும் வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு இன்கமே இல்லை, ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். லைவ்லேயே கேட்டிருந்தார். நான் லைவில் எப்படி பாடம் நடத்த முடியும், சரி அவருக்காகவாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இது பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக 2ஆம் பாவம் என்பது தனம் தான், 11ஆம் பாவம் என்பது லாபம் தான். ஆனால் கிரககாரகத்தில் யார் அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன் குரு பகவான். அது சிறு பணமாக இருந்தாலும் சரி, பெரும் பணமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே குரு பகவான் தான். இந்த சிறிய பணத்துக்கு சுக்கிரன், பெருந்தனத்துக்கு குரு பகவான் அப்படிலாம் பயன்படுத்துறது சரி வரலை. என்னுடைய அனுபவத்தில் அதெல்லாம் சரி வரலை. இப்போ பாவகாரகம், கிரககாரகம் எல்லாத்தையும் இணைச்சி பலன் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பலனை முடிவாக தெரிய வரும் நமக்கு. இப்போ 2ஆம் இட அதிபதி அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் ரிஷப லக்னம், 2ஆம் இட அதிபதி புதன் 11ஆம் இடம் மீனத்தில் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஓகே, 2ஆம் இட அதிபதி புதன் தான் 11ஆம் பாவத்தில் தான் இருக்கார். ஆனால் புதன் தனக்காரகனா, அவர் எல்லாருக்கும் பணத்தை தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தனக்காரகன் குரு பகவான் தான். அப்போ குரு அந்த இடத்துல நமக்கு சம்மந்தப்படலை. குரு சம்மந்தப்படாமல் 2ல் இருக்கார், 11ல் இருக்கார், எனக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்ததுதான் சரி, குரு பகவான், அவருடைய நட்சத்திரங்கள், அவர்களுடன் இணைந்த கிரகங்கள், அவர்களால் மட்டுமே உங்களுடைய வருமானத்தை தீர்மானிக்க முடியும். அவர்கள் மட்டுமே உங்களுடைய சேமிப்புகளை தீர்மானிக்க முடியும். வெறும் பாவகாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் ஒரு தவறான வழியில் பலன்களை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது துல்லியமாக அமையாது, தோல்வியில் தான் போய் முடியும். சரிங்களா? இப்போ இப்படி நம்ம என்னென்னா, ஒவ்வொரு பாவகாரகத்தையும் தவறாக நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு வந்துடுமே, தைரியம், முயற்சிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா வீரியம், பயணம், கம்யூனிகேஷன், காதல், இப்படி 3ஆம் பாவத்துக்கு நிறைய முக்கியத்துவமான காரங்களை நம்ம கொடுக்குறோம். நம்ம இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 3ஆம் இடம் சந்திரன். அப்போ 3ஆம் வீடு என்பது கடக வீடு. இப்போ கடக வீட்டில் இருக்கிற கிரகத்தையும்
கடகத்தின் அதிபதியான சந்திரனையும் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, பதில் எடுக்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து தோல்வியில் தான் வந்து போய் முடியும். நீங்கள் வந்து 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 3ஆம் வீடு அதிபதியும் பார்க்கணும், தப்பில்லை. அதே நேரத்தில் பயணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன், காதலுக்கு உண்டான கிரகம் வந்து புதன், கம்யூனிகேஷனுக்கு உண்டான கிரகம் வந்து புதன், அதுபோல் தைரியத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய், வீரியத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய், இளைய சகோதரத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய். அப்போ கடக வீட்டையும் பார்க்கணும், நீங்கள் சந்திரனையும் பார்க்கணும், அதுக்குரிய கிரகத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பலன் எடுக்கும்போது தான் அதான் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. வெறும் பாவகாரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில முறைகளில் பாவகாரகமே இல்லாமல் பலன் சொல்லப்படுகிறது. அதுவும் ஓரளவுக்கு நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நாடி ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவகாரகத்தை தொடவே பட்டாங்க. இப்போ கிரககாரகம் தொடாமல் வெறும் பாவகாரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகருடைய பலன்களை துல்லியமாக சொல்லிவிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அப்படி ஒரு சிஸ்டம் வந்து கிடையவே கிடையாது. சொல்லலாம், 2 பாவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லும்போது அது அந்த ஜாதகருக்கு மேலோட்டமான ஒரு 25% பலன்களை தான் வந்து தரும். நீங்கள் வந்து ஒரு 75% கிராஸ் பண்ணணும், 100% வந்து துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா கிரககாரத்துக்கு வந்தே தீரணும். சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து நல்ல துல்லியமாக பாவகாரகத்தை, கிரககாரகத்தை, நட்சத்திரகாரகத்தை அதை வைத்து நிர்ணயிக்கக்கூடிய கிரக பலம், எந்த கிரகம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது, அப்புறம் வந்து தசாபுத்தி பலன்களை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணும், கோச்சார பலன்களை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணும், ஸோ ஒரு காலம் நிர்ணயிக்கும் போது எப்படி வந்து தீர்மானிக்கணும், ஒரு செயல் எப்பொழுது நடைமுறைக்கு வரும், ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, அந்த கிரகத்தை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய நன்மைகளை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு அதிகப்படுத்திக்கணும், எந்த கிரகம் நெகட்டிவாக இருக்குது, அந்த தோஷத்தை, சாபத்தை, ஊழ்வினை கர்மாவை என்ன பரிகாரம் பண்ணால், எந்த நாளில் பண்ணால், எப்படி பண்ணுனா அதிலேருந்து நம்ம விடுபட முடியும், பிறர் போல் நம்மளும் எல்லா விஷயங்களையும் வந்து பெற்று வாழ முடியும் அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா எனது திதி யோகம் கரணம் ஜோதிட வகுப்பில் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரிதல் என்பது வரும். இந்த திதி யோக கரண ஜோதிடத்தை பற்றி யார் வேணாலும் பேசலாம், யூடியூப்பில் யார் வேணாலும் மாநாடுகளில் பேசலாம், கருத்தரங்க கூட்டத்தில் பேசலாம், வகுப்புகள் வந்து எடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதை சார்ந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிடையாது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை, ரகசியங்களை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினால், உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நீங்கள் என்னுடைய வகுப்பில் வந்து கலந்துக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஞானம், தெளிவு என்பது தானாகவே வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வகுப்பு வருகின்ற 15/2/2026 இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் இரவு நைட்டு கூகுள் மீட்டில் 7 மணிலேருந்து 8 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த வகுப்புக்கு உண்டான கட்டணம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1200 ரூபாய் தான். இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அப்பாயின்மெண்ட்டே வந்து எல்லோரும் வந்து 3000, 5000, 7000, 10,000, 15,000 மாற்றிட்டாங்க. இப்போவும் நான் வந்து இந்த வகுப்பை வந்து ஏன் இந்த 1200 ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இருக்கப்பட்டவர்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹை ரேட்டு கிளாஸ் போட்டாலும் வர தயாராக இருக்காங்க. ஆனால் இல்லாதவர்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ரீசனபுளாக அந்த ரேட்டில் வந்து நான் வந்து இதுவரையும் நடத்திட்டுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் வரலாம், படிச்சிட்ருக்கீங்க, ஜோசியம் பார்த்துட்ருக்கீங்கனாலும் வரலாம். எனக்கு ஜோசியமே தெரியாதுங்க ஐயா, ஆனால் கற்றுக்கணுன்ற ஆர்வங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து உள்ளார வரலாம். மேலும் இதுபோல் பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வைங்க. என்னுடைய தொடர்பு எண் வந்து 9384422298. ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த நம்பரில் வந்து அழைக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் பலன்களும் பரிகாரங்களும் கால நிர்ணயங்களும் அனைத்து ஊழ்வினை கர்மாக்களும் எளிதில் உங்களுக்கு வந்து சரி செய்யப்பட்டு நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த காரிய வெற்றியை அடைவது உறுதி. நன்றி, வணக்கம்.